ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. கரூர் குணா ஃபார்முங்க. நம்ம இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்குறோன்னா, விற்பனைக்கு வந்து ஒரு மயிலை மாடு பார்க்குறேங்க. விற்பனைக்கு மயிலை மாடு 4வது ஈத்துங்க. 6 to 7 மாதம் சினைங்க. சினை வந்து உறுதி பண்ணியாச்சுங்க. கால்நடை டாக்டர் வச்சு சினை உறுதி பண்ணியாச்சுங்க. சினைக்கு வந்து கன்ஃபார்முங்க. மாடு வந்து தெளிவான மாடு. மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க. மாட்டில் வந்து குறைபாடு எதுவும் கிடையாது. 8 பற்கள் தெளிவாக இருக்குது. இருக்க வேண்டிய சுழி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. மாடு நல்ல பெருங்கூட்டு மாடுங்க. நல்ல நீளம் உயரம் நல்ல பெருங்கூட்டு மாடுங்க. கன்று வந்து நேற்று வரைக்கும் கன்று ஊட்டிக்கிட்டு இருந்ததுங்க. 7 மாதம் 6 மாதம் முடிஞ்சு 7வது மாதம் நடப்புங்க. கன்று வந்து நேற்று வரைக்கும் ஊட்டிக்கிட்டு இருந்து கண்ணை வச்சுக்கிட்டு மாட்டை மட்டும் நம்ம பிரித்து வாங்கிட்டு வந்தேங்க. மாடி பால் மடி நான் வத்தாமல் இருக்குது. இதோட கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா கன்று ஈன்னு பிற்பாடு கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுங்க. இதோட கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 4 சாயந்தரம் 3 7 லிட்டர் பால் கேரண்டியாக கறக்கலாங்க. 7 லிட்டர் கறந்தே கன்று குடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 6 6 நல்லா முறையாக சப்ளை பண்ணோம்னா 7 லிட்டர் கறந்தே கன்று குடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதே பாலுக்கு இன்னும் 1 லிட்டர் குறைச்சே நம்ம உத்தரவாதம் கொடுக்கலாம். வேலைக்கு 3 லிட்டர் 6 லிட்டர் கறந்து கன்று குடிக்கிற அளவுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்கலாங்க. மாடு நல்ல பெருங்கூட்டு மாடு. நல்ல மடிச்சட்டுங்க. 4 காம்புகள் தெளிவாக இருக்குது. மடிக்கட்டு நல்லா மடிச்சட்டுங்க. மாடு நல்ல நைஸ் இருக்குது. உடசல் இருக்குதுங்க. மாடு வந்து இப்போ உடசலாக இருக்கிறனால இன்ன வரைக்கும் இப்போ 6 மாதம் விட்டு 6 மாதம் சென வரைக்கும் கறந்துருக்குது. அதனால் கறந்துக்கிட்டு இருந்த மாடுனால மாடு கொஞ்சம் நீர்வாசி கம்மியாக இருக்குது. எப்போவுமே மாடு வந்து கறக்கையில் மாடு உடசலாகி சேனையான பாடு கறியேறினா தான் அந்த மாடு கறவைத்திறன் கூடி வரும்னு சொல்லுவாங்க. நல்ல மாடுங்க. தெளிவான மாடுங்க. குறைவான பட்ஜெட்டில் தெளிவான மாடாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க. இப்போ ஏற்கனவே ஒரு மாடு கறந்துருக்குது. அடுத்து நம்மளுக்கு ஒன்று இளஞ்சனையில் வாங்கி விடுவோம்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மாடு வாங்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பின்னாடி ஒரு முதலாகுங்க. கறவைக்கு வந்து 100க்கு 100% கேரண்டிங்க. சுழி சுத்தம் தவறுகள் எதுவும் கிடையாது. அடர் தீவனம் தாளை தீவனம் மாடு தெளிவாக எடுத்துக்குதுங்க. நம்ம கண்ணை விட்டு வந்து புதுசாக எடுத்ததுனால வயிறு நம்பதுனால மாடு கொஞ்சம் லொடக்குன்னு தெரியுற மாதிரி தெரியும். மற்றபடி மாட்டில் எந்த தவறு இல்லைங்க. நல்ல நீளத்தில் உயரத்தில் நல்ல பெருவட்டான மாடுங்க. இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் நண்பர் தேர்வு செய்யலாங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 37,000 சொல்லுதுங்க. 37 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோலாம் அனுப்பலாம். பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கங்க. கரூர் குணா ஃபார்முக்கு ஆதரவுடுங்க.